الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان وقال أيضا أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا وقال صلى الله عليه وسلم أيضا والله في عون العبد ما دام العبد في عون أخيه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலம் எல்லா துறைகளிலும் மக்களுக்கு நெருக்கடியும் சிரமங்களும் சோதனைகளும் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு காலம். கண்ணியமானவர்களே, பொதுவாக சஹாபாக்களிடமிருந்த ஒரு உன்னதமான ஒரு பண்புதான் எந்த நிலைமையிலும் தன்னை பற்றி மாத்திரம் சிந்திக்க மாட்டார்கள், பிறருடைய விடயங்களிலும் பங்கெடுப்பார்கள். ஒரு ரொட்டி இருந்தாலும் அதை பகிர்ந்து சாப்பிடுவதற்கு யாரும் இருக்கிறார்களா என்று தேடுவார்கள். கவலையான விடயம்தான், எல்லோரும் அல்ல சிலர் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு நிறைந்து சாப்பாடு பேலன்ஸ் ஆகி இருக்கிறது, இன்னும் அதை எப்படி சாப்பிடுவது என்பதற்காக மன்னிக்க வேண்டும், நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை சொல்வதற்கு இடுப்பு பெல்ட்டை லூஸ் ஆக்கக்கூடியவர்கள், டெனிமை லூஸ் ஆக்கக்கூடியவர்கள், ட்ரௌசரை லூஸ் ஆக்கக்கூடியவர்கள், சாப்பாட்டை வைத்துவிட்டு கொஞ்சம் வாக்கிங் போய் வந்து கொஞ்ச நேரத்தில் பேலன்ஸை சாப்பிடுவோம் என்று நிதர்சனமான மிம்பரிலே சொல்லக்கூடாது என்றாலும் நமது சமூகத்துடைய நிலையை சொல்ல வேண்டும். பேலன்ஸ் சாப்பாடை சாப்பிடுவதற்கு வாந்தி எடுத்து வயிற்றை காலி பண்ணக்கூடிய கேவலமான பேராசை பிடித்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவனுடைய பசி என்றால் என்னவென்றே தெரியாது, மற்றவருடைய கஷ்டம் என்றால் அதற்கு விளக்கம் வரை விளக்கணமே தெரியாது. பிரேட்டத்தனம் என்பார்கள். எல்லாமே எனக்கு, நான் சாப்பிட்டால் போதும், நான் உடுத்தால் போதும், நான் வாழ்ந்தால் போதும், எனக்கு வியாபாரம் நடந்தால் போதும், எனக்கு ஹயர் கிடைத்தால் போதும், எல்லா துறையிலும் எனக்கு எனக்கு என்று வசதியான காலத்திலேயே இருந்தவர்கள் இப்படிப்பட்ட காலத்தில் அந்த துறையிலே கொடிகட்டி பறப்பார்கள். எனவே திருந்துவோம். சுருக்கமாக சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
அன்பானவர்களே, ஆரம்பத்தில் சில குர்ஆன் வசனங்களை ஓதினேன். ஒரு ஆயத்துடைய ஒரு பகுதி, வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்கள், உபகாரமான விடயங்கள், பிறருக்கு உதவி செய்கின்ற விடயங்கள், பிறருக்கு நலம் விரும்புகின்ற விடயங்கள், பிறருக்கு சேவை செய்கின்ற விடயங்களிலே பிர் என்ற வார்த்தை ஒரு பரவலான வார்த்தை. எல்லா நலவுகளும், அல்லாஹ்வுக்கு பிடித்த எல்லா நலவுகளும் பிர் என்ற வார்த்தைக்குள் வரும். அதனுடைய தன்மை உள்ளவருக்கு தான் பர் என்பார்கள். அந்த பர் என்பதனுடைய பன்மை சொல் தான் அபரார். இன்னல் அபரார லஃபீ நஈம், நல்லவர்கள் சுவர்க்க இன்பங்களில் இருப்பார்கள். நல்லவர் என்ற பண்பு யாரிடம் இருக்குமோ அவர் பர்ராக இருக்கிறார், அவரிடம் பிர் இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு பெயர் அபரார். அன்பானவர்களே, அந்த விடயத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். நான் மாத்திரம் தொழுகையாளியாக இருந்து மௌத்தாகுவதல்ல, பல 100 தொழுகையாளிகளை நான் உருவாக்க வேண்டும். நான் மாத்திரம் திக்ர் செய்யக்கூடியவன் அல்ல, ஒரு 100 திக்ர் உள்ளவர்களை உருவாக்க வேண்டும். நான் மாத்திரம் சமூக சேவகர் அல்ல, பல 100 சேவகர்களை உருவாக்க வேண்டும். நான் மாத்திரம் ஜக்காத்திலே பேணுதல் அல்ல, என்னுடைய வியாபார நண்பர்களையும் ஜக்காத்திலே பேணுதல் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். தஆவனு, உதவியாக இருங்கள். வத்தக்வா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், இதிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். உங்களை போன்று பிறரையும் தக்வா உள்ளவர்களாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். சொல்லால், செயலால், துஆவால், முயற்சியால், தியாகத்தால் பிறரையும் தக்வாவுக்குள்ளே நீங்கள் இணைக்க முயற்சி செய்யுங்கள். அன்பான, அது ஒரு பகுதியை ஓதினேன். சூரத்துல் மாஊன். மாஊன் என்ற என்ன தெரியுமா? அதாவது நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பொருட்களிலே மிக சீப்பான பொருள். அது பிறருக்கு இரவலாக கொடுத்து எடுக்கின்ற பொருள். சில வேளை இந்த பொருளை கொடுத்து விட்டு திருப்பி கேட்காத ஒரு பொருள். நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். மாஊன், அற்பமான பொருட்கள், விலை மதிப்பற்ற என்றால் குறைந்த பெறுமதி உள்ள பொருட்கள். அது சூராவுடைய பேர். அது அல்லாஹ் சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? கியாமத் நாளை பொய்ப்பிக்கக்கூடியவனை நீங்கள் கண்டீர்களா? அவன்தான் அனாதைகளோடு கடினமாக நடந்து கொள்ளக்கூடியவன், அனாதைகளை அடக்கக்கூடியவன், அனாதைகளுடைய சொத்துக்கள் விடயத்திலே புகுந்து விளையாடக்கூடியவன், சின்ன பிள்ளைகள் தானே என்று அவர்களுடைய அனந்தர சொத்துக்களை விழுங்கக்கூடியவன், அவர்களை கடிந்து கொள்ளக்கூடியவன். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு பிறரை தூண்ட மாட்டான். என்ன அர்த்தம்? தானும் உணவளிப்பதில்லை, பிறரையும் உணவளிப்பதற்கு தூண்டுவதில்லை, உற்சாகப்படுத்துவதில்லை. நானும் என்னுடைய வயிறும், நானும் என்னுடைய பசியும், நானும் என்னுடைய தாகமும் பேலன்ஸை சேமித்து வைத்து சூடாக்கி சாப்பிடுவார். வசதி இல்லாத பொழுது செய்வது தவறில்லை என்றாலும் அடுத்த நேரத்துக்கு நமக்கு வாங்க பணம் இருக்கின்ற பொழுது இந்த நேர சாப்பாடு பிரிட்ஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ வயிறுகள் காலியாக இருக்கின்ற காலம். அன்பானவர்களே, நான் இந்த குர்ஆன் வசனங்களை ஓதுகின்ற பொழுது பேச வருகின்ற விடயம் உங்களுக்கு 30-40 வீதம் புரிந்திருக்கும். 2 ஹதீசுகளை சொன்னேன். ஹதீசுடைய பகுதி, அல் முஃமினு லில் முஃமினி கல் புனியான். சுற்றுவர இந்த கட்டிடத்தை பாருங்கள். மத்தியிலே 4 தூண்கள், ஒவ்வொரு மூலையிலும் தூண்கள், சுவர்கள், முகடுகள். தூண் இந்த ஸ்லப்பை சுமக்க முடியாது என்று ஒதுங்கினால், அஸ்திவாரம் இந்த சுவர்களுடைய பாரத்தை என்னால் சுமக்க முடியாது என்று ஒதுங்கினால், இந்த இடத்தில் இந்த கட்டிடம் அமைந்திருக்காது. இந்த கட்டிடம் அமைவதற்கு தூணுடைய பங்களிப்பு இருக்கிறது, சுவருடைய பங்களிப்பு இருக்கிறது, பவுண்டேஷனுடைய அஸ்திவாரத்துடைய பங்களிப்பு இருக்கிறது, கூரையுடைய பங்களிப்பு இருக்கிறது, பூமியுடைய பங்களிப்பு இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு உதவியாக இருந்துதான் ஜுமா மஸ்ஜித் என்ற
முஹைதீன் ஜுமா மஸ்ஜித் என்ற பெயரிலே ஒரு கட்டிடம் உருவாகி இருக்கிறது. இது போன்றுதான் கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சமூகம் உருவாகுவதற்கு பலருடைய பங்களிப்பினால் தான் உருவாக முடியும். ஒருவர் இன்னுமொருவருக்கு கை கொடுப்பதனால் தான் உருவாக முடியும். ஒருவர் இன்னுமொருவரை தூக்கி விடுவதனால் தான் உருவாக முடியும். ஒருவர் இன்னுமருடைய குறையை மறைப்பதனூடாகத்தான் உருவாக முடியும். ஒருவர் தன்னுடைய கஷ்ட துன்பங்களிலே பிறர் பங்கெடுத்து, பிறருடைய கஷ்ட துன்பங்களிலே இவர் பங்கெடுத்து வாழ்ந்தால்தான் உருவாக முடியும். பல உதாரணங்களை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு ஹதீஸ் சொன்னேன், ஒரு அடியான் பிறருக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் இவருக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான். நமக்கு ஒரு 10 லட்சத்துடைய தேவை இருக்கிறது, ஒரு அவசியமான ஒரு தேவை. இன்னும் ஒரு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் 1 லட்சத்துக்கு. அவருக்கு தேவை 1 லட்சம். 1 லட்சம் இருந்தால் அவருடைய மகளுடைய திருமணம் நடக்கும். 1 லட்சம் இருந்தால் அவருடைய கரண்ட் பில் கட்டப்படும். 1 லட்சம் இருந்தால் அவருடைய ஓட்டோ பில் கட்டப்படும். 1 லட்சம் இருந்தால் அவர் நோம்புடைய செலவுகளையும் பெருநாளுடைய செலவுகளையும் பார்த்துக் கொள்வார். 1 லட்சம் இருந்தால் அவருடைய கடன் நீங்கிவிடும். 1 லட்சம் ரூபாய் இருந்தால் அவருக்கு சிகிச்சை நடைபெறும். 1 லட்சம் ரூபாய் இருந்தால் அவருடைய வீட்டுக்கு கூரை போடப்படும். 1 லட்சம் ரூபாய் இருந்தால் அவருடைய ரூம், மகளுக்காக கட்டி அரைவாசில் இருக்கின்ற ரூம் வேலை முடியும். 1 லட்சம் இருந்தால் அவருடைய தேவை நிறைவேறும் என்று ஒருவரை நாம் கண்டு, யா அல்லாஹ் எனக்கு 10 லட்சத்துடைய தேவை இருக்கிறது, நான் இந்த 1 லட்சம் தேவையுள்ள மனிதருக்கு 1 லட்சத்தை சதக்காவாக கொடுக்கிறேன், எனக்கு நீ என்னுடைய 10 லட்ச தேவையை நிறைவேற்றித்தா என்று துஆ கேட்காமல் கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்த் மா தாமல் அப்து ஃபீ அவ்னி அஹி. இப்படி யார் சிந்திக்கிறோம்? இப்படி யார் யோசிக்கிறோம்? அன்பானவர்களே, இந்த காலம் மனசு சொல்லும் சுயநலமாக வாழு, நீ சம்பாதிக்கிறது உனக்கே போதாது, உன்னுடைய குடும்பத்துடைய சாப்பாட்டுக்கே போதாது, உன்னுடைய செலவே எரியஸ். மனசு சொல்லும் ஷைத்தானும் அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் அந்த இன்ஜெக்ஷன் அடிப்பான். என்ன இன்ஜெக்ஷன்? ஃபியூச்சர் என்னாகுமோ தெரியாது, 2025 எப்படி அடைவாயோ தெரியாது, நாளைக்கு கறி வாங்க சல்லி இருக்குமோ தெரியாது, இரவு சாப்பாடு ஒரு 10 ரொட்டி வாங்க முடியுமோ தெரியாது. யஇதுகுமுல் ஃபக்ர். வறுமையை ஊட்டுவான், வறுமையை அச்சுறுத்துவான். யஇத் என்றால் வாக்களிப்பதல்ல, வாக்களித்தார் வஅத யஇது வஅதன். வஅத் என்பது வாக்குறுதி. இங்கு ஷைத்தான் சொல்வது வஅத் அல்ல, வஈத், எச்சரிக்கை. ஷைத்தான் பயமுறுத்துவான். கனிமனை ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஃபஹ்ஷா எல்லா துறைகளிலும் அசிங்கத்தை செய்ய வைப்பான். எல்லாருக்கும் மலைப்பாயும், டெம்பர் ஆகும். நானே டென்ஷன் அடிக்கிறேன், என் வாயை கிளப்பிக் கொள்ளாது, மன்னிச்சுக் கொள்ளணும் சொல்கிறோம். எனக்கே பணம் இல்லை, தள்ளி இல்லை, டென்ஷன் இருக்கிறேன், பேசாது. வாழ்க்கையில் தூசணம் பேசாதவர்களும் தூசணம் பேசுவதற்கு தூண்டுவான். வாழ்க்கையிலே குணுவச்சன வெளியாகாத வாயிலிருந்தும் சில குணுவச்சன அவ்வப்போது வெளியாகும், டர்ட்டி வேர்ட் வெளியாகும். அமருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஏய் 30, 40, 25,000 ரூபாய் சம்பளத்துக்கும் ஹயர் என்ற ஆட்டோ ஓடி 500, 1000க்கும் கஷ்டப்படாமல் ஒரு 2, 3, 10 அவுன்ஸை வித்து கோடீஸ்வரராக கிராம் கணக்கிலே வில், போதை வசை வில். ஏய் காலம் எல்லாம் அப்படித்தானப்பா, அவரை கொடுக்கறதை கொடுத்துக் கொள்ளும், நீ வாழ்ற வழியை பாரு, கொள்ள போடு, துபாய் செஸ்டே பாகு. முருக்கும் பில் ஃபஹ்ஷா. கேவலமான, இன்டீசென்டான, அநாகரிகமான பண்பாடுகளை தூண்டுவான். அப்படிப்பட்ட காலம். அன்பானவர்களே, உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், ரத்தத்தை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும்.
மூன்றாவது மாதத்துடைய தலைப்பிறையை பார்த்தோம். ரஅய்னல் ஹிலால் சும்ம ரஅய்னல் ஹிலால் சும்ம ரஅய்னல் ஹிலால். ஹிலால் என்ற தலைப்பிறை 3 மாதங்களுடைய தலைப்பிறையை பார்த்தோம். எங்களுடைய வீட்டில் லம் யூகத் ஃபீ பைத்தினா நார் அல்ல லம் தூகத் ஃபீ பைத்தின் நபியி நார். நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அடுப்பு மூட்டப்படவில்லை, எண்ணெய் இல்லை, லாம்பெண்ணெய் அல்ல, ஒலிவ் ஆயில் இருந்தால் அதை ஆழமாக பாவித்திருப்போம், குடித்திருப்போம். எதை சாப்பிட்டு வாழ்ந்தீர்கள்? அஸ்வதான், 2 கரும்பொருட்கள், பார்ப்பதை கருப்பு பொதுவாக சொல்கிறார்கள். 2 கரும்பொருட்கள், ஈத்தம்பழமும் தண்ணீரும். ஈத்தம்பழமும் தண்ணீரும் மாத்திரம் சாப்பிட்டு 2.5 மாதங்கள் அந்த சாப்பாட்டோடு வாழ்ந்தோம். யாரிடம் கையேந்தவில்லை, யாருடைய சொத்தையும் அபகரிக்கவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை, யாரிடம் யாசகம் கேட்கவில்லை. செலவுகள் கூடுகின்ற பொழுது ஆடம்பரத்தை குறைக்க வேண்டும், சாப்பாட்டுடைய வகை தரங்களை குறைக்க வேண்டும். குறைத்தார்களா? இல்லையா? ரொட்டியும் இறைச்சி சாப்பிடுவது மிக குறைவு, அது அரிது. ஆங்கிலத்தில் ரயான்பார்கள், ஒரு அரிதான நாதிரான ஒரு விடயம். நபியுடைய வீட்டுக்கு நாளாந்தம் இறைச்சி கிடைப்பது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் இறைச்சி சமைத்தால் அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம். அது இறைச்சி கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஏதோ தொழில் செய்து பணம் எடுத்து இறைச்சி வாங்கி கொண்டு வந்து சமைத்தவுடன், பாப்பா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்க, இறைச்சி சமைச்சிருக்கிறேன். இறைச்சி சமைப்பது அவருடைய விசேஷம். பாப்பா தந்தை போனார்கள், ரொட்டியிலே இறைச்சியை வைத்து கொடுத்த பொழுது சொன்ன வார்த்தை, அப்படிப்பட்ட காலம் தான் இது. ஒவ்வொருடைய வீட்டிலும் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும். நபி அவர்கள் நினைத்து பாருங்கள், உங்களுடைய சோதனைகளிலே எனக்கு ஏற்பட்ட சோதனையை நினைத்து மன ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள். பசியா? நபி அவர்கள் பசியோடு இருந்தார்கள். மகளுடைய அந்த ரொட்டியையும் இறைச்சியையும் கையில் எடுத்து சாப்பிட முன்னால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு மகளே, உன்னுடைய தந்தையுடைய வயிற்றுக்குள் 3 நாட்களுக்கு பிறகு போகின்ற முதல் உணவு உன்னுடைய சாப்பாடு. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அன்சாரி தோழருடைய சஹாபியுடைய தோட்டத்துக்கு போயிருந்தார்கள். அன்சாரி சஹாபி சொன்ன, வேண்டிய மரத்தில் வேண்டிய குலைகளில் வேண்டிய ஈத்தம்பழங்களை பறித்து சாப்பிடுங்கள். ஒரு ஈத்தம்பழத்தை எப்பொழுதுமே எனக்கு சொல்லிவிட்டார்கள் என்று தான் மாத்திரம் இல்லாமல் பக்கத்தில் உள்ளவர்களை இணைத்துக் கொள்வார்கள். அவருக்கு சேர்த்துதான் அனுமதி கேட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமரிடம் ரலியல்லாஹு அன்ஹு, எடுங்கள், என்ன சாப்பிடுங்களே. அவர்களுக்கு உண்மையில் அந்த நேரம் பசி இல்லை, அல்ல வேறு காரணம் இருந்திருக்கலாம். நேரம் சொல்லல, எனக்கு பசி இல்லை, நான் சாப்பிட்டு விட்டேன். அந்த ஈத்தப்பழத்தை வாயிலை மென்று சாப்பிட முன்னால் இதே விடயத்தை அங்கும் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமரே, 3 நாட்களுக்கு பிறகு நான் சாப்பிடும் முதல் சாப்பாடு இந்த ஈத்தப்பழம். இப்படிப்பட்ட காலம், செலவுகள் கூடிய காலம், வருமானங்கள் இல்லை, அது அல்லாஹ் ரஸாக். பசியோடும் சிலர் மௌத்தாகுவது அல்லாஹ்வுடைய வரலாறு நடிகிலும் உள்ள நியதி என்றால் அப்படியும் மௌத்து நமது நாட்டிலும் ஒரு 2 சம்பவங்கள் பசி பட்டினியால் வேறு காரணங்களும் இணைந்திருக்கும். உயிர் போன செய்திகளை வாசித்தோம். இப்பொழுது கண்ணியமான இறுதியாக சுருக்கமான முடிக்க வேண்டிய ஒரு தினம். இறுதியாக நான் விடயங்களை கூறி முடித்து விட்டேன். எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கண்ணியமானே, ஒரு எந்த உணவு கிடைத்தாலும் அதை இன்னும் ஒருவருக்கு பங்கு வைக்க முடியுமா? எனக்கு கொஞ்சம் பணம் இருக்கிறது, கஷ்டவாளிகளுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நோன்பில் மாத்திரமல்ல நம்முடைய சேவை. நோன்பில் எல்லோரும் செய்கிறார்கள், எல்லோருக்கும் பெரும்பாலும் கிடைக்கும். நோன்பில் மாத்திரம் செய்துவிட்டு ஏழைய 11 மாதங்கள் சில ஏழைகளுடைய, சில விதவைகளுடைய, சில அனாதைகளுடைய நாளாந்தம் நோன்புதான். நாளாந்தம் நோன்புதான். நோன்பிலாவது 2 நேரம் சஹரும் இஃப்தாரும். சில ஏழை குடும்பங்கள் ஒரு நாளைக்கு 1 நேர சாப்பாடு தான்.
ஒரு நேர சாப்பாடுதான். நான் விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சஹாபாக்குடைய தாராள தன்மையும் கொடை தன்மையையும் கொடுத்து பங்கிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுகின்ற கஷ்டத்திலே பங்கெடுக்கின்ற தன்மையில் ஒரு நிகழ்வை பாருங்கள், ஆச்சரியப்படுவோம். அதீபன் ஹாத்தனுடைய எல்லாம் பண்ணுவோம். ரொட்டி சாப்பிடுகிறார்கள், ரொட்டி எடுத்து தேடுகிறார்கள். மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா கொடுக்க? முதலாவது பசியாளிகள். அந்த இடம் வீட்டில் அவர்கள் தனிமை, அல்லது இருந்த இடத்தில் அவர்கள் தனிமை. மக்கள் இருந்தால் கூப்பிட்டிருப்பார்கள், சுற்றி வர பார்த்தார்கள். இரண்டாவது, யாராவது இந்த ரொட்டியை பங்கு வைத்து சாப்பிட இருக்கிறார்களா என்று பார்த்தால் பக்கத்தில் எறும்புகள் லைனாக போகிறதா. எறும்புகள் ரொட்டிகளை பொடிப்படியாக அப்படியே சிறு துண்டுகளாக்கி எறும்புகள் ஓடுகின்ற அந்த ஓடுபாதையில் அப்படியே தூவி விட்டு சொன்னார்களாம், எறும்பினமும் எங்களுடைய நெய்பர், எங்களுடைய அண்டை வீட்டார், எறும்பினமும் எங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற ஓர் இனம். இந்த நிலைமையில் எறும்பையே அண்டை வீட்டாராக மதித்து எறும்பின் பசியிலும் பங்கெடுத்த சஹாபாக்களுடைய பரம்பரை தான் நாம். எப்படி தம்பி கஷ்டப்படும் பொழுதோ நானா லக்ஸரி வாழ்க்கை வாழ முடியும்? நானா கஷ்டப்படும் பொழுது தம்பி எப்படி வயிறு புடைக்க உண்ண முடியும்? சாட்சி பெரியம்மா கஷ்டப்படும் பொழுது தங்கச்சியுடைய மகன், தாத்தாவுடைய மகனுடைய குடும்பம் எப்படி வசதியாக செழிப்பாக அவர்களை அரவணைக்காமல் வாழ முடியும்? தங்கச்சி கஷ்டப்படும் பொழுது தாத்தா எப்படி ஆடம்பரமாக வாழ முடியும்? கண்ணியமான உறவுக்காரர்கள் சிரமப்படும் பொழுது உறவினர்கள் எப்படி கொண்டாட முடியும்? எல்லா கொண்டாட்டங்களையும் வீண் விரயங்களையும் குறைப்போம். வீண் விரயங்களை மெஹந்தி பங்கனா இல்லாமலாக்குவோம். 3 குமரிகளுக்கு அந்த 2.5 லட்சத்தை ரூபாவை கொடுத்து அக்கது செய்து வைப்போம். மெஹந்தி பங்கன் 2 தொடக்கம் 2.5 லட்சம் வரை. டெக்கரேஷனுடைய பெறுமதியை குறைப்போம். பொன்னுடுப்பாட்டுகின்ற செலவை குறைப்போம். 20,000 ரூபாய்க்கு முடுப்பாட்ட முடியும், 30,000க்கு முடுப்பாட்ட முடியும், 1 லட்சத்துக்கும் பொன்னுடுப்பாட்ட முடியும், 1.5 லட்சத்துக்கும் பொன்னுடுப்பாட்ட முடியும். 20,000 சுருக்குவோம். அலங்கரிக்கத்தான் வேண்டும். அல்லாஹ் அழகை விரும்புகிறான். அதுவும் அந்நிய ஆண்களுக்கு படாத அழகு, வீடியோவுக்கும் போட்டோவுக்கும் போஸ்ட் கொடுக்காத அழகு, மகரமான ஆண்களுக்கு மாத்திரம் காட்டுகின்ற அழகு. அதற்கு செலவழிப்பதை எப்படி அல்லாஹ் பார்ப்பான்? எத்தனையோ வீணான பாவமான செலவுகளை செல்வந்தர்களே, லட்சாதிபதிகளே, கோடீஸ்வரர்களே பசியால் மயங்கி விழுகின்ற காலம். ஒரு காலத்தில் சம்பவம் தான் சொன்னோம். அபூ ஹுரைரா பசியால் மயங்கி விழுவார்கள். சம்பவம் சொன்னோம், ஹிஸ்டரி பேசினோம், சரித்திரம் பேசினோம். பிராக்டிக்கலாக நடக்கின்ற காலம். ஸ்கூல் போகின்ற ஸ்கூல் வாசலில் இருந்து பிள்ளைகளுடைய டிஃபன் பாக்ஸ் முதலாவது இருக்கிறதா என்று பாருங்கள். பேக்கில் எத்தனையோ பிள்ளைகளுடைய பேக்கில் டிஃபன் பாக்ஸ் இல்லை. டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் உள்ளே வைக்க 70, 80, 100 ரூபாயுடைய பன் வாங்க பணம் இல்லை. வெறும் பிளேண்டியோடும் கோப்பியோடும் பிஸ்கட்டோடும் அசம்பிளியிலே 3 பிள்ளை மயங்கி விழுந்தது காய்ச்சலால் அல்ல, பசியால். இந்த நேரத்திலே மாப்பிள்ளை பொன் போகின்ற காருக்கு 5 லட்சம் செலவழிக்க வேண்டுமா? ஒரு 3 மணித்தியாலத்துடைய பங்கனுக்கு 3 கோடி செலவழிக்க வேண்டுமா? ஒரு பிளேட் சாப்பாடை 15,000, 13,000, 10,000, 7,000, 8,000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ண வேண்டுமா? புஃபே என்ற பெயரில் அரைவாசியை பியானில் இருந்து டஸ்ட்பினிலே கொட்ட வேண்டுமா? அல்லாஹ் பொறுப்பானா? அல்லாஹ்விடம் என்ன பதிலை சொல்ல போகிறது? உங்களுடைய மௌத் இப்படியே மௌத்தாய்கள் எப்படி வரும்? புஃபே சாப்பாடு பிளேட்டிலே போடுகின்ற எல்லோரும் 1 மணி சோறு பேலன்ஸ் இல்லாமல் திண்டேன் என்று ஜும்மாவுக்கு பின்னால்
என்னுடைய சத்தியம் செய்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருவருக்கும் தைரியம் வராது. கூடாது என்று சொல்லவில்லை. பெரேட்டத்தனமும் வீண்விரயமும் ஆடம்பரமும் ஹராம். குர்ஆன் வலா துஸ்ரிஃபு, வீண்விரயம் வேண்டாம். இன்னல் முபஸ்ஸிரீன் கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண்விரயம் லக்ஸரி ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய கூட பிறக்காத சகோதரர்கள். இனம் வேறு, வேறு ஒரு இனத்தில் பிரதகூடில்லவர்கள். முடிக்கிறேன். பேசுவதற்கு பல்லாயிரம் விடயம் இருக்கிறது, பல லட்சம் விடயங்கள் இருக்கின்றன. கொஞ்சம் மனிதர்களாக மாறுவோம். உள்ளத்தில் கொஞ்சம் இரக்கத்தன்மையை கொண்டு வருவோம். வீண் விரயங்களை குறைப்போம். அந்த பணங்களை 3 கோடி செலவழிக்க உத்தேசித்திருக்கிறேன், எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறேன். பிள்ளையுடைய திருமணத்துக்கு பரவாயில்லை, வசதி, எல்லோரையும் கூப்பிட வேண்டும், பெரிய கிரௌடுக்கு சொல்ல வேண்டும், எடுங்கள். அதில் 1 கோடியை குறைத்து 2 கோடியாக சுருக்குங்கள். 3 கோடிக்கு எஸ்டிமேட் போட்டவரை 3 லட்சத்திலே பங்கன் நடத்துங்கள் சொல்ல வரவில்லை. ஆடம்பரம் இல்லாமல் நியாமத்துகளை வெளிப்படுத்த வேண்டும். ஏழைகளும் அனாதைகளும் விதவைகளும் சேர்த்து இன்வைட் பண்ணப்பட வேண்டும். வெறும் விஐபிகளுக்கும் விவிஐபிகளுக்கும் மாத்திரம் அந்த பங்கன் நடந்தால் அது நபியவருடைய பார்வையில் முசீபத்துள்ள கெட்ட வலிமா, சமூகத்துடைய பார்வையில் மிக உயர்ந்த வலிமா. நபியவருடைய கேட்டகரியிலே, நபியவருடைய அந்த கணிப்பீட்டிலே ஷர்ருல் வலிமா, கெட்ட பங்கன். அன்பானவர்களை, சுருக்குவோம், செலவுகளை குறைப்போம், ஆடம்பரங்களை குறைத்து பசியாளிகளுடைய பசியை போக்குவோம், கடனாளிகளுடைய கடனை போக்குவோம். நான் ஒரு கோடீஸ்வரன், ஒரு 5 வீட்டுடைய கரண்ட் பில்லை பொறுப்பெடுப்போம், ஒரு 5 ஏழைகளுடைய ஓட்ட பில்லை பொறுப்பெடுப்போம், ஒரு 5 விதவைகளுடைய கேஸை பொறுப்பெடுப்போம், ஒரு 5 ஏழை மாணவர்களை ஹாபில்களாக, ஆலிம்களாக, முஃப்தியாக, முஹத்திஸாக, முஃபஸ்ஸிராக மாற்றுகின்ற மதரசாக்களிலே பொறுப்பெடுப்போம். ஒரே மதரசாவுடைய கண்ணியமானே ஒரு 5 நேர சாப்பாட்டை பொறுப்பெடுப்போம். பாடசாலைகளை பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு செலவழிப்போம். துறை சார்ந்தவர்களை இஸ்லாமிய வழிகாட்டிலே உருவாக்க செலவழிப்போம். ஒவ்வொரு கஷ்டவாளிகளிடம் சென்று, அவர்கள் சொல்ல மாட்டார்கள், அவர்களிடம் சென்று என்ன தேவை இருக்கிறது என்று கேட்டு நம்முடைய பணங்களை அப்படி பங்கு பிரித்தால் ஒரு ஏழையுடைய கண்ணீர் நம்மளுடைய கபரை ஏசி ரூம் போன்று மாற்றும். முடிக்கிறேன். சதகா, பல ஹதீஸ்களை கேட்டிருப்போம். வஹ்ரல் குபூர், சதகா, தான தர்மம் கபருடைய உஷ்ணத்தை தணிக்கும். உஷ்ணம் போனால் மறுபெயர் என்ன? உங்களுடைய கபறுகளை ஏசி ரூம்களாக மாற்ற வேண்டுமா? சதக்காவுடைய வாசலை திறப்போம். கேஸ் கொடுப்பது சாதாரண விடயம் அல்ல. யார் அடுப்பு பத்த வைக்க நெருப்பு, சிகரெட் பத்த வைக்க அல்ல, மன்னிப்பு, லைட்டர் கொடுத்தாலும் அந்த பாவம் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுப்பு பத்த வைக்க நெருப்பு என்றால் நெருப்புக்குரிய விறகு கேஸ் கொடுப்பாரோ அந்த நெருப்பால் சமைக்கப்பட்ட உணவுகளை சதக்கா செய்த நன்மை கிடைக்கும். யார் உப்பு கொடுப்பாரோ அந்த உப்பால் சுவையூட்டப்பட்ட உணவுகளை சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும். பொறுப்பெடுப்போம். நாம் வாழ்ந்துவிட்டு மரணிக்காமல் பல பேரை வாழ வைத்து விட்டு மரணிப்போம். உயிர் கொடுக்கின்ற உரிமை நம்மிடமில்லை, மௌத்தாக்குகின்ற அதிகாரம் நம்மிடமில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவரை கொலை செய்தால் முழு மனித சமுதாயத்தையும் கொலை செய்தது போன்று. ஏன்? ஒரு தனிநபர், ஒரு சமூகத்தின் பிரஜை. ஒருவரை வாழ வைத்தால், நம்முடைய செலவிலே பராமரிப்பிலே வாழ வைத்தால் முழு மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவர் போன்று என்ற ஆயத்தை, குர்ஆன் வசனத்தை சிந்தனையாக முன்வைத்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதுமே பிறருடைய கஷ்ட துன்பங்களிலே பங்கெடுத்து நெருக்கடியான இந்த காலத்திலே, பொருளாதார வசதிகள் குறைந்த காலத்திலே நாம் மாத்திரம் வாழாமல் பிறரையும் வாழ வைத்து பல நூறு கண்ணீர்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான துஆக்களுக்கும் பலருடைய மனக்குமுறல்களை துடைத்த பாக்கியத்துக்கும் உரித்தாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக.
இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாமிய விழுமியங்களை தருவாயாக, தயாள குணங்களை தருவாயாக, சுயநலத்தை விட்டு பாதுகாப்பாயாக, பிறருடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்கின்ற பக்குவத்தை தருவாயாக, பிறருடைய சிரமங்களை போக்குகின்ற அந்த பக்குவத்தை தருவாயாக, நம்முடைய எல்லா வளங்களையும் உனக்கு பொருத்தமாக பயன்படுத்துகின்ற பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எல்லா நிலைமைகளிலும் நான் மாத்திரம் என்று வாழாமல் நாம் என்று பன்மையாக பிறரை இணைத்து வாழ்கின்ற அந்த நல்ல தயாள குணத்தை நம் அனைவரும்